சமையலை வேகமாக முடிச்சுட்டு போய் பையனுக்கு சோறு கொடுக்கலாமே பசியில் இருப்பான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டான். சரி தூங்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லிட்டு பாத்திரத்தான் கழுவி வச்சேன். ஏன்னா அவன் காலையிலேருந்து அவன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டேன்னா பாத்திரம் ஒன்றும் கழுவவே இல்லையா, டம்ளர்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லவே இல்லை. காலையிலேருந்து பால் ஆற்றுறது சுடு தண்ணி ஆற்றி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லா டம்ளரும் சிங்கில் தான் கிடச்சி. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டான். அதுக்குள்ளே அவனும் நல்லா தூங்கி முழிச்சிட்டான். சரி சாப்பாடு கொடுத்துலாமேன்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் வச்சு ரசம் ஊற்றினேன். ரசத்துக்கு உப்பு போட்டேனா இல்லையான்னு எனக்கே மறந்துவிட்டு சரி இப்போ செக் பண்ணி பார்த்து சரி ரசத்தில் போய் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இல்லை சாப்பிடவே இல்லை, அவள் தண்ணியை வச்சு தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தா. இவனுக்கு தான் சோறு கொடுத்தா அவன் எனக்கு முட்டை வேண்டாம், வாந்தி வர்ற மாதிரி இருக்குமா, நான் சோறு மட்டும் எனக்கு கொஞ்சோண்டு கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டான். ஏமா நான் நிறையா சாப்பிட்டேன்னா எனக்கு வாந்தி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை, கொஞ்சமாக ஒரு 4 வாய் மட்டும் சாப்பிட்டான். அப்புறம் சரி காய்ச்சல் மருந்து கொடுத்து ஒரு 4 மணி நேரம் ஆகிட்டு, காலையில் 10:30 கொடுத்தது இப்போ 2 ஆகிட்டேன்னு காய்ச்சல் மருந்து தான் ஊற்றுவேன்ட்டு ஊற்றுனேன். அவன் அப்போ கூட கப்பை கீழே வைக்கவே இல்லை. ஏம்மா எனக்கு வாந்தி வந்துடும், நான் வாந்தி வந்து அந்த கப்பில் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் இருந்தான். சரி டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போது செக் பண்ணி பார்த்தேன் 102 டிகிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ மருந்து ஊற்றிட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா 97 டிகிரி. சரி ஓகே, ஒரு வழியாக காய்ச்சலும் விட்டுட்டு இப்படியே இருக்கட்டும் பிள்ளைக்கு, அப்படின்னா தான் உடம்பு நல்லாகும்ன்ட்டு விட்டேன். ஒரு நாள் காய்ச்சலுக்கே பிள்ளைகள் இப்படி ஆயிடுது, அவ்வளோதான்.